நெக்ஸ்ட் வந்து நம்ம பேக் சைடு அளவு போட போறோம். பேக் சைடு அளவு போடுறதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா கிளாத்தை எப்படி மடிச்சு தைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கிளாத் வச்சிங்க. இத இந்த சைடுல இப்படி ஃபோல்ட் பண்ணுங்க. நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இப்ப எந்த சைடு க்ளோஸ் இருக்கணும் ஓபன் இருக்கணும்னா க்ளோஸ் ஆன பக்கம் நம்மள பார்த்து இருக்கணும், ஓபன் பக்கம் ஆப்போசிட்ல இருக்கணும். ஓகேவா? இதுதான். அதே மாதிரி கிளாத் நல்ல சுருக்கம்லாம் இல்லாம இப்படி பண்ணிட்டு பின் சைடு அளவு போட போறோம். பின் சைடு அளவுக்கு நம்ம இப்ப அளவு பிளவுஸ்ல இருந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்கா பிளவுஸ இந்த வாட்டத்துல மடிக்க போறோம். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா எந்த சுருக்கமும் இல்லாம எடுத்துக்கிறோம். ஓகேவா? இது அப்படி கீழே எடுத்துட்டு இதோட உயரத்தை ஃபர்ஸ்ட் நம்ம பாத்துக்கிறோம். நல்லா சுருக்கம்லாம் இல்லாம உயரத்தை ஃபர்ஸ்ட் பாத்துக்கிறோம். பார்த்துட்டு 2 இன்ச்சு நம்ம என்ன பண்றோம், இடுப்பு பட்டி மடிச்சு தைக்கிறதுக்காக விட்டுறோம். சோ 2 இன்ச்சு இடுப்பு பட்டி மடிச்சு தைக்கிறதுக்காக விட்டுட்டு அதுக்கப்புறத்துல இருந்தா நம்ம என்ன பண்றோம், ஒயரம் எடுக்கிறோம். ஏன் அப்படின்னா இந்த அளவு பிளவுஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த 2 இன்ச்சுங்கிறது மடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு இப்படி கிடைக்குது. சோ அப்ப நம்ம என்ன பண்றோம், இந்த 2 இன்ச்சு மடிப்பு பகுதிக்கு கிளாத்தை விட்டுட்டு தான் நம்ம என்ன பண்றோம் அதுக்கு மேல நம்ம வைக்கிறோம். அடுத்தது நல்லா இப்படி சமமா வச்சுங்க. வச்சுட்டு இதுல நம்ம பண்ற மிஸ்டேக்கே என்ன அப்படின்னா அளவு குறிக்கும் போது இப்படி இருக்கு, அகலமா இருக்கு. நம்ம ஆல்ரெடி இது யூஸ் பண்ண பிளவுஸ் கொஞ்ச நாள் நிறையவே யூஸ் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு அளவு பிளவுஸ் நம்ம கையில கிடைக்குது. சோ அப்ப என்ன ஆகும்னா இந்த கிளாத் எல்லாம் இந்த மாதிரி, நான் அதனாலதான் இந்த மாதிரி அளவு பிளவுஸ் எடுத்து நான் வீடியோ போடுறேன். என்ன அப்படின்னா கிளாத் எல்லாம் இந்த மாதிரி நூல் எல்லாம் தளர்ந்து வந்திருக்கும். சோ அப்ப என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னாக்கா அளவு நம்ம நல்ல கிளாத்ல போடுறப்ப எக்ஸ்ட்ராவே தெரியும். சோ அப்படி உள்ள பிளவுஸா இருந்துச்சு அப்படின்னாக்கா என்ன பண்ணணும்னா இது இந்த அளவுக்கு அகலம் ஆயிடுச்சு. கிளாத் வந்து த்ரெட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிங்க் ஆயிடுச்சு கிளாத். சோ அப்ப இந்த மாதிரி இருக்கிற பிளவுஸ நம்ம என்ன பண்றோம், இந்த அளவுக்கு அளவு இருக்கு. அப்ப இதோட நம்ம ஒரு இன்ச்சு உள்ளாரதான் நம்ம அளவு வைக்கணும். ஓகேவா? அதனால பழைய அளவு பிளவுஸா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வைக்கிற அளவோட முன்னாடிதான் கொஞ்சம் அளவு வைக்கணுமே தவிர இன்னும் இழுத்து நம்ம அளவு வைக்க கூடாது. அடுத்த அளவு பாத்தீங்கன்னா கழுத்து அளவு குறிக்கிறோம். கழுத்தளவு இந்த இடுப்பு மார்க் பண்ணிருக்கும் பாத்தீங்களா, அந்த மார்க் பண்ணிருக்கிறதுல இருந்து நல்லா இழுத்து பிடிச்சி இந்த அளவு இருக்கு பாத்தீங்களா, சரியான அளவு. சரியான அளவுல இப்படி ஒரு சின்ன புள்ளி வச்சுட்டு அதுல இருந்து மேல 1/2 இன்ச்சு வர்ற மாதிரிதான் மார்க் பண்ணணும். பாத்தீங்க அப்படின்னா மேல 1/2 இன்ச்சு வர்ற மாதிரிதான் மார்க் பண்ணணும். ஏன் அப்படின்னா நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் நெக் பீஸ் வச்சு அடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னாக்கா சரியான அளவுக்கு வந்துடும். நம்ம சரியான அளவுல நம்ம மார்க் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்னா இன்னும் நெக் வந்து கீழே இறங்கதான் செய்யும். அதனால நெக்குக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணணும், மேலதான் மார்க் பண்ணணும். அடுத்த அளவு ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பாத்துங்க. இப்ப இது நல்ல பழைய பிளவுஸ், அளவு பிளவுஸ். அதனால இது பாத்தீங்கன்னா நீண்டு இருக்கு. இதோட நெக் அளவு இதுல உள்ள மாதிரி வச்சோம் அப்படின்னாக்கா கண்டிப்பா அவங்களுக்கு ஷோல்டர் வலிய செய்யும். அதனால நல்லா அப்படி சமமா வச்சுட்டு நல்லா ஈவனா அப்படி வச்சுட்டு நல்லா அப்படி பிடிச்சிங்க. பிடிச்சிட்டு இதோட சரியான அளவை மார்க் பண்ணிங்க. இதோட 2 பக்கமும் உள்ள சரியான அளவை மார்க் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங்காக ஒரு 1/2 இன்ச்சு விட்டுக்கிட்டேன். அதே மாதிரி என்ன பண்றேன், இதுலயும் ஸ்டிச்சிங்காக ஒரு 1/2 இன்ச்சு விட்டுக்கிறேன். 2 பக்கமும் சரியான அளவை மார்க் பண்ணிட்டு என்ன பண்றேன், வெளியில தான் நான் என்ன பண்றேன் 1/2 இன்ச்சு விடுறேன். ஓகேவா? இப்ப ஷோல்டரும் வரிஞ்சாச்சு. அடுத்தது இந்த பீஸ் அப்படி எடுத்துட்டு இப்படி இந்த பாடி அளவு இருக்கு இல்லையா, இத நல்லா அந்த இடுப்பு பட்டியில இருந்து மார்க் பண்ணதுல இருந்து இப்படி புடிச்சிட்டு இந்த இருக்கு பாருங்க அளவு பிளஸ் ஸ்டிச்சிங்காக 1/2 இன்ச்சு விட்டுருங்க. அதே மாதிரி இந்த கோட்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா சரியான அளவு பிடிச்சிட்டு அளவு பிளஸ் ஸ்டிச்சிங்காக 2 இன்ச்சு. ஏன் ஸ்டிச்சிங்காக 2 இன்ச்சு அப்படின்னா நம்ம பேக் சைடு பாத்தீங்க அப்படின்னா 2 டாட் பிடிப்போம். 2 டாட்டுக்கும் 1/2 இன்ச்சு போயிடும். அதுக்கப்புறம் நம்ம பாடி பிடிப்போம். சோ அதுக்கு 1 இன்ச்சு வேணும்.
அதுக்காக தான் நான் என்ன பண்றேன், 2 இன்ச்சு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா விடுறேன். ஓகேவா? இப்ப இத அப்படியே எடுத்துட்டு ஸ்கேல் எடுத்து நம்ம மார்க் பண்ணிக்கிறேன். உயரம் நம்ம தையலுக்காக விட்டுருக்கோம் இல்லையா, அந்த அளவு சரியான அளவு. நெக்குக்கு அதே மாதிரி ஒரு எல் ஷேப் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சரியான அளவு விட்டாச்சு. எல்லாமே இதான் வந்து ஒரு பேக் சைடு பாடிக்கான ஒரு கட்டமைப்பு போட்டாச்சு. இப்ப இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நிறைய டவுட்ஸ் வரும். பிளவுஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஷோல்டர் வலியும், இந்த இடத்துல ஆம்கோல் பாத்தீங்கன்னா பின் சைடு லூஸ் வரும், நெக்கு பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒண்ணு இப்படி ஏந்தலா போயிடும், இல்லையா அப்படி குழியா வரும், இல்ல இப்படி போய் இப்படி அகண்டு வரும். சோ இதுதான் நம்ம பார்க்க போறோம். இதுதான் நம்ம பிளவுஸ்ல வந்து இப்ப இன்ச் டேப் வச்சு யூஸ் பண்ணிக்க போறோம். அளவு பிளவுஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நான் இதை வந்து பேஸ் மட்டும் பண்ணிட்டேன். சோ அந்த அளவு பிளவுஸ் வந்து பழைய அளவு பிளவுஸ்ங்கிறதுனால நான் இப்ப வந்து இதுல அளவு நான் சரியா பண்ண போறேன். அவங்களோட மார்பு சுற்றளவு எவ்வளவு இருக்கு அப்படின்னா 40 இன்ச்சுக்கு இருக்காங்க. சோ 40 இன்ச்சு இருக்கிறதுனால அவங்களுக்கு நான் என்ன பண்றேன், ஒரு 2.25 வைக்கிறேன். 2.25 3 இன்ச் கூட ஷோல்டர் வைக்கலாம். 3 இன்ச்சு ஷோல்டர் வைக்கணும் அப்படின்னா இதோட ஃபேஸ் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா நான் 6 இன்ச்சுக்கு வைக்கணும். ஓகேவா? இந்த 6 இன்ச்சுக்கு வச்சு ஷோல்டர் 3 இன்ச்சு, பக்க கழுத்து 3 இன்ச்சு. பக்க கழுத்துங்கிறது இந்த பிளவுஸுக்கு முன்னாடி வர்ற ஓப்பன் பகுதி, இந்த ஷோல்டருக்கு முன்னாடி வர்ற ஓப்பன் பகுதி பாத்தீங்க அப்படின்னா 3 இன்ச்சு வச்சிருக்கேன். ஷோல்டர் அது மாதிரி 3 இன்ச்சு வச்சிருக்கேன். இந்த பிளவுஸுக்கான ஷோல்டருக்கான அளவு ஓகே.